பண்ருட்டி அருகே நடைபெற்ற உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு முந்திரி பலாப்பழ விவசாயிகளை சந்தித்து உரையாடினார். அப்போது பலாப்பழ விற்பனைக்கு ஒழுங்குமுறை சந்தை, வாராந்திர விலை நிர்ணயம், குளிர்பானம் தயாரித்தல், குளிர்பதன கிடங்குகள், வரிச்சலுகை, சத்துணவு திட்டத்தில் பலாப்பழ பவுடர் சேர்த்தல் போன்ற கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். பின்னர் பேசிய அன்புமணி, முந்திரி பலாவுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் உள்ள சத்துணவு திட்டத்திற்கு பலாவை பயன்படுத்தும். சத்துணவு திட்டத்தில் ஸ்கூல்ல கொடுக்குறாங்கல்ல, சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அந்த பலாவை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி அதை பவுடரா, சத்து பவுடரா இருக்கலாம், அது கொடுக்கலாம். இன்னொன்னு இந்த பலா விருந்துன்னு சொன்னாங்கல்ல, இது இன்னும் எவ்வளவு சொல்ற, கேரளாவில் 200 வகையான பொருட்கள் பலாவில் செய்யறாங்கன்னா நம்ம தான் செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? ஐஸ்கிரீம்ல இருந்து ஜூஸ்ல இருந்து எவ்வளவு செய்யலாமே, இதெல்லாம் பலாவில் செய்யலாமே. அந்த பலா சொலையில மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற அந்த சக்கெல்லாம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி அதுல எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு, அந்த பவுடர் கொண்டு போய். ஏன்னா பலா பிரியாணி சென்னையில ஃபேமஸ், எல்லா கல்யாணத்துல போனா பலா பிரியாணி தான். அதனால இதெல்லாம் நம்ம ஒரு விழா, உணவு விழா, பலா விழா, எங்க எல்லாத்துலயும் பண்ணணும். ஆனா அதுக்கு பண்றவங்க ஆட்சியில இல்ல, பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கோம்.